வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் 2006 வருஷம் ரிலீஸ் ஆன சிங்காரி அப்படின்ற ஒரு ஹிந்தி படத்தோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த படத்தோட பொண்ணு என்னன்னா, விபச்சாரம் பண்ணிட்டு இருக்க நம்ம படத்தோட ஹீரோயின் ஒரு போஸ்ட்மேனை காதலிக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அதே கிராமத்தை சேர்ந்த ஒரு சாமியாருக்கு என்ன பண்றாரு, இவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டா இந்த கிராமத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து வரும் அப்படின்ற மாதிரி ஒரு பொய்ய சொல்லிட்டாரு. இதுக்கு அடுத்தது ஹீரோ அண்ட் ஹீரோயின் எப்படி இவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, அந்த சாமியார் சொன்னது உண்மையா பொய்யா அல்லது அந்த சாமியாருக்கு என்ன ஆச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட மீதி கதையே. இந்த படத்தோட முழு கதையும் கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாய் சேனல். நான் ஹரிஹரன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ நாம இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலே ஒரு சாமியாரை தான் காட்டுறாங்க. அவரோட சீடர்கள் அவரை பல்லக்குல கூட்டிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு எங்கடா தூக்கிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு வாலிபர் இறந்து போயிட்டாராம். அவரை பணத்தை எரிக்கிறதுக்கு முன்னாடி சில ரிச்சுவல் எல்லாம் 12 இருக்கு அப்படின்றக்காக அவரை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. சரி, என்ன ரிச்சுவல் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவரு சின்ன வயசுல இறந்து போயிட்டாராம். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இவரோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்றதுக்காக ஒரு ரிச்சுவல் பண்றதுக்காக கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதும் இந்த சாமியாருக்கு என்ன பண்றாரு, ஒரு பொண்ணை தன்னோட மடியில உட்கார வச்சுட்டு அந்த பொண்ணோட மொத்த ட்ரெஸ்ஸிங் உருவி போட்டுட்டு ஒரு ரிச்சுவல் பண்ணிட்டு இப்ப அந்த பொண்ணோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு விபச்சாரம் பண்ற ஏரியாவை காட்டுறாங்க. அதுல ரெண்டு பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவங்க சண்டை போறத பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்கல்லங்க, இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அப்ப எதுக்கு இவங்க சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாமே பண பிரச்சனை தான் போல இருக்கு. அப்ப அந்த இடத்துக்கு வந்த லீடர் என்ன பண்றாங்க, பணத்தை சரிசமமா பிரிச்சு இவங்க கிட்ட கொடுத்து விடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல போஸ்ட்மேனா வேலைக்கு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த கிராமத்துக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு அப்படின்றனால இந்த கிராமத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே நமக்கு காட்டிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாமியார ஒரு சீடர்கள் திருப்பி பல்லக்குல இங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப எவன் செத்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்ப எவனுமே சாவல. இவரு வந்து பாத்தீங்கன்னா இந்த விபச்சாரம் நடந்துட்டு இருக்கல அந்த ஏரியாவுக்கு வந்துட்டு இருக்காரு. இவரு வரதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த லீடருக்கு என்ன பண்றாங்க, இந்த வீட்டுல இருக்க மத்த பொண்ணுங்க எல்லாத்தையுமே போயிட்டு பெட்ரூம்ல போய் உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. அவர் வர நேரம் பார்த்து ஹீரன் கிட்ட மட்டும் அவருக்கு பாத பூஜை பண்ணி அவரை கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. ஹீரனும் போயிட்டு அந்த ஆளுக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணிட்டு அவங்களோட பெட்ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போன அடுத்தது ஹீரன் ஏதோ ஒரு விஷயத்த அந்த ஆளு கிட்ட சொல்றாங்க. ஆனா அதுக்கு அந்த ஆளு என்ன சொல்றாரு, இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்க நீ என்கிட்ட இதை கேட்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இறக்கமே இல்லாம அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொடுமைப்படுத்தி சம்பவம் பண்றாரு. ஹீரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 வயசுல ஒரு பொண்ணு இருக்காங்க. இதை எல்லாத்தையும் அவங்க பாத்துருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரன் வந்து பாத்தீங்கன்னா கதறி கழுது அழுதுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த போஸ்ட் ஆபீஸ்ல போஸ்ட் மாஸ்டருக்கு என்ன பண்றாரு, ஒரு சில லெட்டரை கொடுத்து இந்த விபச்சார வீடுல போய் கொடுத்துருவா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற பெண்களும் ரொம்ப மோசமானவங்க, ஒன்னையும் பொறுத்து சம்பவம் பண்ணிடுவாருங்க, பாத்துப்போ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே ஊர்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அவருக்கு என்ன சொல்றானா, உங்க மாஸ்டர் சொல்ற மாதிரி அந்த இடத்துல இருக்க பெண்களாம் கெட்டவங்க கிடையாது, நல்லவங்க தான். அந்த இடத்துல ஹீரோன் மட்டும் தான் அழகா இருப்பா, ஆளுக்கு மட்டும் தான் அதிக மவுஸ் இருக்கு. ஆனா அந்த பொண்ணு கிட்ட மட்டும் பாத்துரு, கண்டிப்பா உன்னோட ஹார்ட் அவ திருடிடுவா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோ அந்த இடத்துக்கு போயிட்டு டக்கு டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா லெட்டரை கொடுத்துட்டு கிளம்பலாம் சொல்லி பாக்குறப்ப அங்க இருக்கிற பெண்களுக்கு எல்லாரும் எங்களுக்கு படிக்க தெரியாது, கொஞ்சம் படிச்சு காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ட்டு ஹீரோக்கு என்ன பண்றாரு, ஒரு லெட்டர் எடுத்து படிச்சு காட்டுறாரு. அந்த இடத்துல இருக்க ஒரு பொண்ணுக்கு எவனோத்தன் லவ் லெட்டர் எழுதிருக்கான். அதை வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ படிச்சு காட்டுறப்ப அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்ததா இன்னொரு பொண்ணோட லெட்டர் எடுத்து படிச்சு காட்டுறப்ப அந்த பொண்ணோட அப்பா தான் லெட்டர் எழுதிருக்காரு. அம்மா, வீட்டு செலவு அதிகமா இருக்கு, கொஞ்சம் பணம் அதிகமா அனுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கம்பெனில வேலை பார்க்கறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க விபச்சாரம் பண்றாங்க அப்படின்றது அவங்க அப்பாக்கு தெரியாது. ஐயோ அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்ற மாதிரி லெட்டர்லயே உட்காந்து பார்த்தா கதறி கழுது எழுதிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டு அதுக்கு அடுத்த இருக்க லெட்டர் எல்லாம் பொன் பை பொண்ணா படிச்சுட்டு இப்ப அந்த இடத்தை விட்டு கிளம்பி போறாரு. இப்ப அப்படியே கட் பண்ண அந்த சாமியாரை காட்டுறாங்க. ஊருக்குள்ள எவனே ஒருத்தனை கூட்டு வந்து கட்டி போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. நீ செஞ்சதெல்லாம் தப்பு தானே, என்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்ற மாதிரி சொல்லி மன்னிப்பு கேட்க வைக்கிறாரு. அடுத்ததான் ஆத்தங்கரையில ஹீரோன் பொண்ணு விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நார்மலா பேசிட்டு அப்படியே விளையாண்டுட்டு போற மாதிரி காட்டுறாங்க. அடுத்ததா ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் கூட பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோன் பொண்ணுக்கு என்ன பண்றாங்க, இந்த வீட்டுல இருக்கிற பெண்கள் எல்லாம் எப்படி மேக்கப் போட்டுப்பாங்களோ அதே மாதிரி இவங்களும் போட்டுக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டுட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பார்த்ததும் ஹீரோனுக்கு செம்ம கடுப்பா போயிட்டு நேரா அந்த குழந்தை கிட்ட போயிட்டு, ஏண்டி என்னோட வாழ்க்கை நாசமா போன பார்த்தாதா உன் வாழ்க்கையை நாசமாக்கி வைக்க போறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு வச்சு இந்த கண்ணாடியை தூக்கி எறிஞ்சிட்டு போறாங்க. நேரா போயிட்டு அவங்க கொடுத்த அந்த கஸ்டமர் கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டு வெளில வந்து பாக்குறப்ப பாவம் அந்த பச்சை புள்ள வந்து பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே அப்படியே படிக்கட்டில படுத்து தூங்கிட்டு இருக்கு. அப்புறமேட்டு அந்த குழந்தை தூக்கி மடியில உட்கார வச்சுக்கிட்டு இவங்க எப்படி எல்லாம் வாழணும் சொல்லி நினைச்சாங்க, இவங்க வாழ்க்கை எப்படி எல்லாம் நாசமா போச்சு அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல இருக்க அந்த குழந்தை கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே தூரத்துல இருக்கிற ஹீரோக்கு என்ன பண்றாரு கேட்டுட்டு அவருக்கு அறியாமையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ணுல தண்ணி வந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண சின்னதா ஒரு ப்ரோக்ராம் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. அந்த ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஹீரோன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது தெரியாதனமா வந்து பாத்தீங்கன்னா அந்த சாமி தலையை தொட்டுட்டாங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த சாமி தன்னோட சக்தி இழந்துட்டதாகவும் இதனால இந்த பொண்ணை இந்த இடத்தை விட்டு துரத்துங்க அப்படின்ற மாதிரியும் அந்த சாமியார் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டதும் ஹீரோக்கு என்ன பண்றாரு, அந்த கூட்டத்துல இருந்து வந்து அது எப்படிங்க இந்த பொண்ணு கெட்ட பொண்ணு சொல்லுவீங்க, இவங்க விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கனால கெட்ட பொண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிறவங்க நல்லவங்க கெட்டவங்க அப்படின்ட்டு முடிவு பண்ற உரிமை எவனுக்கும் கிடையாது, குறிப்பா உங்களுக்கு கிடையாது
கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோ நாக்கப்புடுங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. இந்த ஒரு விஷயத்தை கேட்டுதான் அங்க இருக்கிற சாமியார் வந்து பார்த்தா செம்மையா முறைச்சிட்டு இருக்காரு. சாமியாருக்கு வந்து பார்த்தா ஏகப்பட்ட சப்போர்ட் ஆச்சா. அங்க இருக்கிறவங்களும் ஹீரோவை பார்த்து முறன்னு முறைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ எதுக்குமே பயப்படாம ஏகப்பட்ட பாயிண்ட் அடுத்தடுத்து கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. இதனால சாமியார் வந்து பார்த்தா செம்ம டென்ஷனா அந்த ஆளை பார்த்து முறைச்சு பார்த்துட்டே இருக்காரு. இதுக்கடுத்து இந்த ப்ரோக்ராம் வேணா பொண்ணு வேணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு போற மாதிரி காட்டுறாங்க. கட் பண்ணா அடுத்த சீனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாமியார் ஹீரோனை பாக்குறதுக்காக போறாரு. அங்க போன கடுத்து அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா அடி அடிச்சிட்டு இருக்காரு. கூட்டத்துல ஒருத்தன் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான். நீயும் பார்த்துட்டு கம்மிட்டு இருக்க, என்ன ஆளை சேர்த்து வச்சு என்ன மிரட்ட பாக்குற அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டு அடி அடிச்சிட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துல இருக்க முதலாளி அம்மா என்ன பண்றாங்க, இது மாதிரி இனிமேட்டு நடக்காது அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்கறாங்க. அதே மாதிரி ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காருல, அவரு என்ன பண்றாரு, மச்சான் நீ அந்த சாமியாரை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து பேசின தப்பு, அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சப்போர்ட் இருக்கு, அவன் சரியான பொல்லாதவன்டா, உனக்கு என்ன வேணா பண்ணுவான், நீ அவன் கிட்ட மன்னிப்பு கேட்கறான் சரி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவுக்கு எதுக்கு நமக்கு ஒம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரம் அந்த சாமியாரை பீட் பண்ணி, நான் ஊருக்கு புதுசுங்க, உங்களை பத்தி தெரியாது, அதான் தப்பா பேசிட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி மன்னிப்பு கேட்கறாரு. இதனால அந்த ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சந்தோஷம் வருது. இதுக்கு அடுத்த ஹீரோக்கு என்ன பண்றாரு, ஹீரோன் பொண்ணு கூட அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இதை தனக்கு ஒரு பெண் குழந்தை எப்படி பார்த்து போறோம் அதே மாதிரி அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு நாள் ஹீரோனை கூட்டிட்டு போயிட்டு ஒரு மலை மேல உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கப்ப ஹீரோனுக்கு என்ன சொல்றாங்கன்னா, எனக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அந்த வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கணும், அவன் நிறைய படிக்கணும், படிச்சு பெரிய ஆளாகணும், ஏகப்பட்ட பணம் சம்பாதிக்கணும், அப்படி சம்பாதிக்கிறப்ப தான் என்னோட வாழ்க்கையும் அந்த பொண்ணோட வாழ்க்கையும் மாறும், அதுக்காக நான் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஹீரோக்கு என்ன பண்றாரு, அவன் எதுக்கு உங்க பொண்ணு இங்க வச்சு நீங்க கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க, உங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்ல யாருக்கிட்டாச்சும் விட்டு கொஞ்சம் பாத்துக்க சொல்லாமல, அட்லீஸ்ட் வெளியூர்ல ஒரு ஹாஸ்டல்லாச்சும் சேர்த்து விடலாமே அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, நான் இந்த மாதிரி தொழில் பண்ணிட்டு இருக்கிறது என் சொந்தக்காரங்களுக்கு தெரியாது, நீங்க சொந்தக்காரங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது, ரொம்ப மோசமானவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி உங்க பேசிட்டு இருக்கப்ப ஹீரோக்கு என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குனு ஹீரோன் கணத்தை பிடிச்சி இனிமேட்டு எல்லாமே மாறும், அதுக்கு நான் இருக்கேன், இனி உங்க பொண்ணுல என் பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த ஒரு விஷயத்தை கேட்டதுமே ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னே தெரியல. இதுக்கு முன்னாடி பல பேர் கிட்ட பணம் கொடுத்து போய் ஒன்னா இருந்திருக்காங்க, ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆண் காதலோட வந்து தொடராரு. இந்த ஒரு காதல் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனுக்குள்ள ஒரு இனம் புரியாத மாற்றத்தை ஏற்படுது. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா தெரியாம பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையை எடுத்துட்டாரு. ஹீரோ இங்க வந்து பிள்ளாண்டுட்டு போற எல்லாத்தையுமே இந்த சாமியாருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்துல ஒரு ஸ்பை இருக்காரு, அவருக்கு என்ன பண்றாரு போய் அப்டேட் பண்ணிட்டே இருக்காரு. இதனால இந்த சாமியாருக்கு என்ன பண்றாரு, ஹீரோ அடிக்கடி மீட் பண்ணி மிரட்டிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு போஸ்ட் மாஸ்டர் கூட பழகிட்டு இருக்கான், ஏன்னா அவனை கல்யாணம் பண்ணிக்க போறியா, இந்த இடத்த விட்டு போறியா அப்படின்ற மாதிரி சொல்லி சத்தம் போட்டுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹீரோனை வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு துன்புறுத்தவும் ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே கட் பண்ண ஒரு பஞ்சாயத்தை கூட்டுறாங்க. இந்த பஞ்சாயத்தை கூட்டுறது யாருன்னு சொல்லி பார்த்தா இந்த சாமியார் தான். அப்படி இவருக்கு என்னதான்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதே கிராமத்தை சேர்ந்த ஒரு ஜோடி வந்து பாத்தீங்கன்னா காதல் திருமணம் பண்ணிக்கிட்டான். இவங்க ரெண்டு பேரும் ஜாதகம் ஒத்து போல, இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டனால இந்த கிராமத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரப்போகுது, இவங்க ரெண்டு பேருமே பிரிச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அந்த காதல் ஜோடி வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காங்க, எங்களோட மனம் ஒத்து போச்சே தவிர வேற ஜாதகமோ உங்களோட சாம்பிரதாயமோ எதுவுமே ஒத்து போகணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்ட கடுத்தது இந்த சாமியார் கோபப்பட்டு இந்த பொண்ணு மாப்பிள்ள ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்கப்ப இந்த சாமியார் ஆட்களை ஏவி விட்டு அந்த பையனை அடிச்சு கொலை பண்ற மாதிரி காட்டுறாங்க. கட் பண்ண ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் வந்திருக்கதாகவும் அதை ஹீரோக்கு எடுத்து வந்து படிச்சிட்டு இருக்காரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காதல் கவிதையை ஹீரோவை எழுதி அதை ஹீரோனுக்கு டெடிகேட் பண்றாரு. இந்த ஒரு விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பை என்ன பண்றாரு கேட்டுட்டு போயிட்டு அந்த சாமியார் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதனாலே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ மேல காதல் வர ஆரம்பிக்குது. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட சொல்லல, பட் ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா கனவுல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த கனவு பத்தியும் ஹீரோ பத்தியும் தான் முதலாளி அம்மா கிட்ட சொல்றப்ப அவங்க சிரிச்சுக்கிட்டே ஒரு விஷயத்த சொல்றாங்க, நம்மள மாதிரி பொண்ணுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படக்கூடாது, இது நமக்கெல்லாம் செட் ஆகாது, நீ பண்ணிக்கணும் ஆசைப்படலாம், ஆனா இந்த ஊர் சமுதாயம் விடமாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த சாமியாரையும் இந்த ஊருக்கு எதிர்த்துட்டு ஃபர்ஸ்ட் நல்லா இருப்பியா அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாரு, உனக்கு தூக்கம் வரலன்னா என் மடியில படுத்து தூங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனை வச்சு பாத்தீங்கன்னா தாளாட்டி தூங்க வைக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த பக்கம் இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பைக் என்ன பண்றாரு, நேரா போய் அந்த சாமியார் கிட்ட சொல்றாரா, நீங்க இப்படியே விட்டுட்டே இருங்க, அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிப்பாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டு சாமியாருக்கு என்ன பண்றாரு, இவங்க ரெண்டு பேரும் பொண்ணா சேரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கிரிமினலா ஒரு வேலையை பார்த்து விட்டாரு. அப்படி என்ன பார்த்தாருன்னா ஊர் மக்களை கூட்டி இங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, இந்த மாதிரி உங்க பண்ணிக்கிட்டா இந்த ஊருக்கு செட் ஆகாது, இந்த பெண்களை பார்த்து நம்ம திருந்திக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால ஹீரோயின் வந்து பார்த்தா செம்ம டிப்ரெஷனுக்கு போறாங்க. என்ன ஆனாலும் சரின்ட்டு தன்னோட காதல போய் ஹீரோ கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீ வந்து எனக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்த, அது நீயே எது கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா நீ தான் எனக்கு வாசிச்சு காட்ட, உனக்கு வந்து பாத்தீங்கன்னா என் மேல காதல் இருக்குன்னு தெரியுது, அது மாதிரி எனக்கும் மேல காதல் இருக்கு, ஏன் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அடுத்த தெரியுது அது போஸ்ட் மேன் இல்ல போஸ்ட் மாஸ்டர் அப்படின்ட்டு, அட அரப்பைத்தியமா உன்கிட்டடா புலம்பிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, திருப்பி வீட்டுக்கு வர மாதிரி காட்டுறாங்க. இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா முதலாளி அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இது சரிப்பட்டு வராது, இந்த மாதிரி வாழ்க்கைனா நம்ம கனவுல கூட நினைச்சு கூட பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு சாமியார் வந்துட்டு, என்ன தைரியம் உனக்கு இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கியா, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டி பெத்துட்டு சந்தோஷமா நடக்கணும் பாக்குறியா, இனிமேட்டு அந்த வார்த்தையெல்லாம் உன் வாயில இருந்து வரவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துல நீ மட்டும் கிடையாது, உனக்கு பிறந்திருக்கால ஒரு பொண்ணு அப்பளும் இதே இடத்துல கடைசி வரைக்கும் இதே வேலையை பார்த்துட்டு செத்து போனோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த ஒரு விஷயத்தை கேட்டதும் கிரண் செமையா கோபப்பட்டு என்ன சொன்னீங்க, இந்த இடத்துல நானும் என் பொண்ணு இதே வேலையை பார்த்துட்டு இருக்கணுமா, என் பொண்ணை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது, நீ சாமியார சொல்லிட்டு ஊரை மட்டும் ஏமாத்தல, இங்க இருக்கிற எல்லாரையும் தான் ஏமாத்திட்டு இருக்க, பக்கல அருள்வாக்கு தரம் அப்படின்ற மாதிரி பணத்தை வாங்கிட்டு நைட்டு வந்து எங்க கிட்ட மிருகத்தனமா கொஞ்சிட்டு இருக்கிற, இங்க இருக்கிற ஒரு
ஒரு பொண்ணு கிட்ட கேட்டுப்பாரு, நீ உங்களை திருப்திப்படுத்தினியான்னு சொல்லிட்டு இது மிருகத்து மாதிரி போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கனால நீ ஆம்பளை எல்லாம் கிடையாது, என்ன பத்தியும் என் பொண்ணை பத்தியும் பேசுற அவசியம் உனக்கு கிடையாது, இது என்னோட இடம், இந்த இடத்தை விட்டு நீ வெளில போ அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டி அனுப்பிட்டாங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா சாமியார் ஏதோ ஒரு பிளான் போடுறாரு, இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி பிளான் போட்டுட்டு இருக்காரு போல இருக்கு. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஏண்டா ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போனோம், அது ஏன்டா பிரிச்சு விட்டு அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கப்ப ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து என்ன சொல்றாரு, இந்த சாமியார் இருக்கானடா ஹீரோனை கொலை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டுட்டு இருக்கான் போல இருக்கு, இதாண்டா எப்படியாச்சும் போய் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதனால முதலாளி அம்மைக்கு என்ன பண்றாங்க, இந்த சாமியாருக்கு எதிர்த்து ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான போட்டு ஏகப்பட்ட டெக்கரேஷன் பண்ணி வைக்கிறாங்க. தடபுடலான கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. ஆனா ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா வரவே இல்ல. ஹீரோன் எப்படியாச்சும் திருமணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழலாம் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. நேரம் போயிட்டு இருக்கே தவிர ஹீரோவும் வந்த பாரு தெரியல. நேரம் போக போக ஹீரோ வந்த மாதிரியே தெரியல. இதனால ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, அவங்க போட்டிருக்கிற நகை செட்டு எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு இந்த மாதிரி வாழ்க்கை எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரிக்கும் அவங்களுக்கு பிறந்த அந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா திட்டிட்டு போறாங்க. அதனால அங்க இருக்கிற எல்லாருமே என்ன பண்றாங்க, சமாதானப்படுத்துறாங்க. கிரண் கேட்க மாட்டான் அப்படின்ற மாதிரி அழுதுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா பல நாட்கள் அப்படியே ஓடி போகுது. கிரண் வந்து பார்த்தீங்கன்னா அதே தொழில கொஞ்சம் கொடி கட்டி பறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏகப்பட்ட பணம் சொத்து சொகன்ட்டு ஏகப்பட்ட கிடைச்சிட்டு அப்ப அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மாஸ்டர் வராரு. என்ன சார் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஏமாத்திட்டு ஓடி போனானே, உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னானா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லமா உங்ககிட்ட நான் தனியா பேசணும், அதுக்கான நேரம் இதான் அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டு போறாரு. என்னாச்சுன்னா அன்னைக்கு ஹீரோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோனை கொலை பண்ண அந்த சாமியார் பாக்குறான் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாருல. இதை தடுக்கிறதுக்காக ஹீரோக்கு என்ன பண்றாரு, நேரம் அந்த சாமியாரை போய் பார்க்க போயிருப்பாரு. அந்த சாமியாருக்கு என்ன பண்ணிருப்பானா, இவருக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பான். அப்போ ஒரு கத்தி எடுத்து ஹீரோ குத்திருப்பான். ஹீரோ சம்பவ இடத்துல செத்து போயிருப்பாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட் மாஸ்டர்ட்ட ஒரு குங்கும சுமையை கொடுத்து இதை அவட்ட சேர்த்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாரு. இதை கொடுக்கதாமா வந்தா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால கிரணுக்கு என்ன பண்றாங்க, பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒரு விதவை பெண், அதாவது கல்யாணம் ஆயிட்டு கணவனை இறந்த கடத்து இந்த சடங்குலாம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி கிரண் வந்து பார்த்தா தன்னை பாவிச்சுட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்கவங்க உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கிறப்ப கிரண் எதுவுமே சொல்லாம அப்படி பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதை ஊர் மக்கள் கிட்ட சொல்லி அந்த சாமியாருக்கு எதிராக ஒரு படையை திரட்டுறாங்க. இது வரைக்குமே ஊர் மக்கள் சாமியார் நல்லவர் சொல்லி நினைச்சிட்டு இருந்தார்ல, இதுக்கடுத்து அவர் கெட்டவர்னு சொல்லி தெரிஞ்ச கடுத்தது அவருக்கு அகேன்ஸ்டா எல்லாருமே வந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போறப்ப இந்த சாமியாருக்கு என்ன பண்றாரு, கிரண் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. கிரணுக்கு என்ன பண்றாங்க, ஒரு வேல் எடுத்து அவர் குத்தி கொலை பண்ற மாதிரி காட்டுறாங்க. இப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. சோ கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். மூட நம்பிக்கை அப்படின்றது நம்ம கிராமத்துல மட்டும் இல்லங்க, சிட்டி லைஃப்லயும் நிறைய இருக்கு. சோ நல்லா பார்த்து பத்திரமா இருங்க. அடுத்த ஒரு சூப்பரான படத்துல சந்திக்கிறேன். இந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா இந்த படத்தோட லிங்க் நம்ம டெலிகிராம் சேனலும் வெப்சைட்லயும் இருக்கு. சோ போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கறேன். அது